தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் எடப்பாடி விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டில் எடப்பாடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுக கூட்டணியில் உள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. விடுதலை சிறுத்தை கட்சி 5 தொகுதி கேட்டது, ஆனால் திமுக 2 தொகுதிகள் தான் கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 70 பேர் இறந்து போனார்கள். திமுக அரசை எதிர்த்து தமிழக எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தன. திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி திமுக அரசை கடுமையாக சாடியது, குற்றம் சாட்டியது. இந்த சூழ்நிலையில் கள்ளச்சாராய மரணம் நடைபெற்ற அதே கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காந்தி பிறந்தநாளான அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மகளிர் அணி சார்பில் கள்ளச்சாராய ஒழிப்பு மாநாடு, மதுவிலக்கு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு யாரும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த மாநாடு மதுவிலக்கு மாநாடு, சாராயத்தை எதிர்த்து நடத்தப்படுகிற மாநாடு, கள்ளச்சாராயத்தை எதிர்த்து நடைபெறுகிற மாநாடு. ஆகவே அதிமுக இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று அதிமுகவிற்கு மறைமுகமாக அழைப்பு கொடுத்தார் திருமாவளவன். இந்த தகவல் அதிமுக தலைமைக்கு தெரிய வந்துள்ளது. மதுவிலக்கு மாநாடு தானே, கள்ளச்சாராய ஒழிப்பு மாநாடு தானே, திருமாவளவன் மாநாட்டில் பங்கேற்றால் என்ன என்று எடப்பாடி யோசிப்பதாக கூறப்படுகிறது. திருமாவளவன் மாநாட்டில் எடப்பாடி பங்கேற்றால் திருமாவளவனுக்கும் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்குமான இடைவெளி குறையும் என்றும், திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேற ஒரு வாய்ப்பு என்றும் எடப்பாடி கருதுகிறார். ஆகவே அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளச்சாராய மாநாட்டில், அதாவது மதுவிலக்கு மாநாட்டில், அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற உள்ள மதுவிலக்கு மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கப் போவதாக உள்ள தகவல் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.